பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் பவரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பவர் கேபிள் வயரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர் கேபிள் வயரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பவர் கேபிள் வயர் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் வயரை வந்து பையிலிருந்து வெளியால் எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு பவர் கேபிள் வயர். இந்த பவர் கேபிள் வயர் வந்து எதற்கெல்லாம் பயன்படுத்தலான்றதையும் நாங்கள் பார்த்துருவோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த பவர் கேபிள் வயரை வந்து ரைஸ் குக்கராக இருந்தாலும் சரி, அயர்ன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, மிக்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் வயர் கனெக்ஷன் கொடுக்குற நேரம் எப்படி கொடுக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். இங்கே நம்மளுக்கு போட்டிருக்காங்க இந்த பவர் கேபிள் வயர் வந்து எதற்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்தலாம்னு. முதலாவது போட்டிருக்காங்க மிக்சர், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அயர்ன் பாக்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் குக்கர். இந்த மூன்றுக்கு வந்து இந்த பவர் கேபிள் வயர் பயன்படுத்தலாம்னு போட்டிருக்காங்க. அதாவது மிக்சர், அயர்ன் பாக்ஸ், ரைஸ் குக்கர், இந்த மூன்றுக்கு வந்து பயன்படுத்தலாம்னு போட்டிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஒரு குவாலிட்டியான தரமான ஒரு தயாரிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பவர் கேபிள் வயர் வந்து நாங்கள் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுன்றதை நாங்கள் பார்த்துருவோம். இப்போ இந்த வயரை வந்து நாங்கள் இந்த மாதிரி பிரித்து எடுத்துருவோம். ஓகே, இந்த பவர் கேபிள் பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக வாங்கியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் பாக்ஸுக்கு, அதாவது கஸ்டமர் ஒருவர் அயர்ன் பாக்ஸுக்கு பவர் கேபிள் வயர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு மாற்றித்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பவர் கேபிள் வயர் வாங்கியிருக்கிறேன். அதோட உங்களுக்கும் இந்த வயரை பற்றி நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை உங்களுக்கும் அப்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த வயரில் வந்து எது நியூட்ரல், எது லைன், எது கிரவுண்டு, அதாவது எது ஏத்துன்றதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றுக்கு வர்றது பாருங்கள், இதில் திருப்பின் இருக்குது. இந்த திருப்பின், அதாவது இந்த மூன்றாவது பின் வந்து நம்மளுக்கு கிரவுண்டு, அதாவது ஏற்றுக்கு வர்ற லைன். அந்த லைனை பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பச்சையில் கொடுத்துருக்காங்க, பச்சை நிறம்னா ஏற்றுக்கு வர்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைன் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல லைன் போட்டிருக்கு. இந்த லைன் வயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வயர், அதாவது சிவப்பு கலர் வயர். அடுத்தது நியூட்ரல்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த நியூட்ரல் வயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, அதாவது கருப்பு நிறத்தில் கொடுத்துருக்கிற வயர் வந்து நம்மளுக்கு நியூட்ரல்னு இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் ரைஸ் குக்கராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் மிக்சராக இருந்தாலும் சரி, அயர்ன் பாக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியே நீங்கள் லைனை கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பவர் கேபிள் கனெக்ஷன் வந்து நீங்கள் தரமாக செஞ்சதாக ஆகிடும். ஆனால் அதை மாற்றி கொடுக்குறால எதுவும் வரப்போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறது நல்லது. இப்போ புதிதாக வந்து ஒருத்தவங்க வந்து வயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இதில் நியூட்ரல் எது, லைன் எதுன்னு தெரியாமல் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு அந்த வயரை வந்து எது எதுன்னு கண்டுபிடிச்சி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் மல்டிமீட்டருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பஸர் மோடு, கண்டினியூட்டி மோடு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த நாப்பை வந்து இந்த ரேஞ்சில் திருப்பிடுங்க, இந்த மாதிரி இருக்கா வச்சு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த நியூட்ரலுக்கு வர்ற வயர் எது, அதே மாதிரி லைனுக்கு வர்ற வயர் எதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் ஏற்றுக்கு கொடுக்குறேன். இந்த பச்சை வந்து ஏற்றுக்கு வர்றது, இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது இப்போ ஏற்று வயருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இந்த பச்சை வந்து ஏற்று லைனுக்கு வருது. ஓகே, க்ரீன் வயர் வந்து ஏற்று லைன். இப்போ இது வந்து லைன் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ இந்த லைனை வந்து எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி வச்சு பார்க்குற நேரம் எது வந்து லைனுக்கு எந்த வயர் லைனுக்கு வருதுன்றதை தெரிஞ்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதாவது இதுதான் லைனுக்கு வர்ற வயர், ரெட் கலர், அதாவது சிவப்பு வயர். பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து நாம் இந்த வயரை வந்து கண்டுபிடிக்க முடியுது, எது நியூட்ரல் எது லைனுன்றதையும் தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. இப்போ கருப்பில் வைக்கிறேன், அதாவது பிளாக் கலர் வயர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நியூட்ரல் வயர் வந்து இந்த வயர் தான் நியூட்ரல். இங்கே கருப்பாக வருது, இந்த நியூட்ரலில் வர்ற இந்த வயர் வந்து கருப்புக்கு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைன் வந்து இங்கே சிவப்புக்கு வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்று வந்து இங்கே பச்சைக்கு வருதுன்றதை நாங்கள் இப்போ டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எது நியூட்ரல் எது லைன் எது ஏற்று வயர்ன்றதை டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு நியூட்ரல் வயரையும் லைன் வயரையும், அதாவது ஏற்று கிரவுண்ட் வயரையும் தெரிஞ்சுக்கொண்டோம். புதுசாக ஒரு பவர் கேபிள் வயர் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நியூட்ரலையும் லைனையும் கிரவுண்டையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த வயரை வந்து கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இந்தளவு தான் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வயர் வந்து இந்த பவர் கேபிள் வயரை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த பவர் கேபிள் வயர் வந்து எதற்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த பவர் கேபிள் வந்து மிக்சருக்கும், அயர்ன் பாக்ஸுக்கும், ரைஸ் குக்கருக்கும்,
பயன்படுத்த முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வயர். பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர கஸ்டமருக்கு நான் மாற்றி கொடுத்ததுக்கு இது வரைக்கும் மறுபடியும் ரிப்பேருக்கு வரவே இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பவர் கேபிள் வயர் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்களும் வாங்கி மாற்றி பாருங்கள். நல்ல நண்பர்களே, ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.